ஆகியோர்படி கூலிப்பட பிரச்சினைக்கு தலைவர் கொடுத்த பதில் மற்றும் கமலஹாசன் ரசிகர்களுக்கு ஷாக் கொடுத்த அந்தணன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போக முடியாதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி. எல்லாருக்கும் தெரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலிப்பட டைட்டில் டீசர் இன்னைக்கு வைரலாக போயிட்டு இருக்கு. எல்லாரும் பார்த்து சும்மா தெறிக்க விட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா இளையராஜா அவர்கள் ஒரு சர்ச்சையை உண்டாக்கியிருக்காரு. இந்த பாடல், அதாவது வா வா பக்கம் வா அப்படின்ற பாடல், டிஸ்கோ டிஸ்கோன்னு வரும்ல, அந்த வரியை ஏன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு அவர் காப்பிரைட்ஸ் கொடுத்துருக்காரு. இதுக்கு சன் பிக்சர் தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஆல்ரெடி தயாரிப்பாளர்கிட்ட கேட்டுட்டு தான் நாங்கள் இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு தான் நாங்கள் பாடல் வரிகளையே இணைச்சோம். உங்ககிட்ட கேட்க வேண்டிய எங்களுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சன் பிக்சர் அதிரடியாக சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ ராஜன் சாரும் சொல்லியிருந்தாரு, தயாரிப்பாளர்களுக்கு தான் எல்லா ரைட்ஸும் இருக்குது, அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இசையமைப்பாளர் என்ன, இயக்குனர் சொல்கிறதுக்கு அவர் அந்த பாடல் வரிகளை போட்டு கொடுக்கணும், அந்த டியூன் போட்டு கொடுக்கணும். ஒரு தடவை டியூன்னா அது 20 தடவை கூட போகும், 10 தடவை கூட போகும். அவ்வளோ டியூன் போடணும். அவருக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அவர் காசு வாங்கிட்டு பாடல் பாடி கொடுத்தாரு, அவ்வளோதான். இசையமைச்சார், அவ்வளோதான். காசு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் எல்லா ரைட்ஸும் தயாரிப்பாளர்கிட்ட தான் இருக்கும். இவர் பேராசையில் ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ராஜன் அவர்கள் பயங்கரமான பதிலடி கொடுத்துருந்தாங்க. இந்த நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சென்னை விமான நிலையத்தில் இன்னைக்கு வந்திருக்காங்க. அப்போ செய்தியாளர்கள் தலைவர்கிட்ட கேட்டாங்க, கூலிப்பட டீசர், டைட்டில் டீசர் எப்படி போயிட்டு இருக்குது, நல்லா போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கூலிப்பட டைட்டில் டீசர் இந்த பிரச்சனை, காப்பிரைட்ஸ் பிரச்சனை பற்றி கேட்டாங்க. அதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ஐடியா சொல்லிட்டாங்க. தயாரிப்பாளருக்கும் இசையமைப்பாளருக்கும் இடையான பிரச்சனை, இதுக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு ஒரே அடியா அடிச்சுட்டு போயிட்டே இருந்துட்டார். அவருடைய ரூட் அதுதான். அது மட்டும் இல்லைங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கிட்ட நிறைய கேள்விகளும் கேட்டிருந்தாங்க. இந்த வேட்டையன் பட ஷூட்டிங்கை பற்றியும் கேட்டிருந்தாங்க. அதுக்கும் அவர் பதில் கொடுத்துட்டு அவர் பாட்டு போய்கிட்டே இருந்துட்டாங்க. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கமலஹாசன் ரசிகர்கள் பொங்கி எழுந்து அங்கே இளையராஜாவுக்கு சொம்பு தூக்கினாங்க. சமூக வலைதளங்களில் போனால் பார்க்கலாம், இளையராஜா பண்ணது சரிதான் அப்படி இப்படின்னு. ஆனால் அவர் விக்ரம் படத்துக்கு தான்யா அவர் ரைட்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்றது இவங்க புரியலை. அது அழகாக தெள்ள தெளிவாக நம்ம அந்தணன் அவர்கள் சொல்லியிருக்காரு. காப்பிரைட்ஸு விக்ரம் படத்துக்கு தான். அந்த விக்ரம் அந்த பாடல் வரி இருக்குல்ல, அதை இணைச்சதுக்கும் காப்பிரைட்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த விஜய் ரசிகர்களுக்கும் கமலாண்டிகளுக்கும் நான் சொல்றது என்னன்னா, எங்கள் தலைவரை பற்றி நீங்கள் தப்பாக சொன்னீங்கன்னா அது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உங்கள் விஜய்க்கும் உங்கள் கமலாண்டிகளுக்கும் தான் அது சாரும். எங்கள் தலைவரை ஒன்றும் பண்ண முடியாது. அவரு லெஜண்ட். அவரு இருக்கிற இடம் அது உச்சத்துல இருக்காரு. கமலாண்டிகள் ஆஹா கொடுத்துட்டாங்க கூலி படத்துக்கு அப்படின்னு பொங்குனாங்க. இப்ப பாத்தீங்கன்னா விக்ரம் படத்துக்கு சேர்த்துதான் அந்த லிஸ்ட்ல இருக்குது அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல. ஓகேங்களா? அதை நான் சொல்லல, உங்க சொம்பு அவர் சொன்னதான் நீங்க கேட்பீங்க. அந்தணன், அந்த பிஸ்மி குரூப் அவர் தான் சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ வேணா இணைக்கிற பாருங்க. விக்ரம் படத்தில் அந்த விக்ரம்ங்கிற பாட்டையே நீ ஏன் பயன்படுத்தணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் கமலஹாசனுக்கே நோட்டீஸ் போதுமா? கமலாண்டிகளா கேட்டுச்சா? அதுதான் எங்கள் தலைவருக்கு நீங்கள் பொங்குனீங்க, இப்போ உங்களுக்கு அதான் கர்மா. மூடிக்கிட்டு இருந்தால் எல்லாம் நல்லதாக நடக்கும். இப்போது கமலஹாசன் தான் அந்த படத்தை எடுத்தார், விக்ரம் படம். இல்லை, அவர் தான் தயாரிப்பாளர் நினைக்கிறேன். அவர் தான் பாடியும் இருக்கார். அவர் பாடி இருந்த பாட்டை அந்த வரியை யூஸ் பண்ணதுக்கு அவருக்கு காப்பிரைட்ஸ் கொடுத்துருக்காரு இளையராஜா அவர்கள். நீங்க அவரை தூக்கி கொண்டாடிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் உங்களை சொல்லி தப்பு இல்லை. சரி, ஓகே ஓகே நண்பர்களே, நீங்க சொல்லுங்க. என்னைக்கா இருந்தாலும் தயாரிப்பாளர்கள் தான் காப்பிரைட்ஸ், அவங்களுக்கு தான் அந்த உரிமை இருக்கு. அவங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. ஓகேங்களா? நீங்க ஜஸ்ட் ஒர்க்கர், அவ்வளோதான். நீங்க வேலை செஞ்சு கொடுத்தீங்க, நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகே நண்பர்களே, பார்ப்போம். கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. கமலாண்டிகளே, இப்போது சொல்லுங்கள், இளையராஜா செய்தது சரியா தவறா? ஓகே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.